குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. கோடிகளை கொட்டித்தரும் ராகுகால வழிபாடு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த தலைப்பு இதுதான். இப்போ ஒரு மனுஷனுக்கு கோடிகளில் சம்பாத்தியம் இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டா நிறைய பேர்த்துக்கு இருக்கிறதில்ல. அதுதான் உண்மை. அப்போது அனுபவிக்கணும்னா முதல்ல அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோய் இல்லாத உடம்பு, கர்ம நோய் பாதிப்புகள் நீங்கணும், விபத்து, கண்டம், ஏவல், பில்லி, சூனியம், எதிர்ப்பு, இதை ஜெயிக்கணும். மூணாவதாக குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருக்கணும், அவங்களால மன அழுத்தம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக கணவன் மனைவி உறவு, நல்ல கல்வி, நல்ல அறிவு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதில் வெற்றி. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். நல்ல குழந்தைகள் இருக்கணும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும், கர்ம நோய்கள் நீங்கணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும், நல்ல புத்திசாலித்தனம் வேணும், வம்பு வழக்கு பிரச்சனைகளில் வெற்றி கிடைக்கணும், எதிரிகளை ஜெயிக்கணும், அதுக்குண்டான ஒரு சூழலை உருவாகணும், கர்ம நோய் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும். ஸோ இத்தனையும் இருந்து அவர் நல்லா ஏன் பண்ணுறாரு அப்படின்னா உண்மையாகவே பூலோகத்திலே ஒரு சொர்க்கத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் அது எல்லாமே ஒரு ஆளுக்கு நடந்துருதா அப்படின்னு கேட்டால் 98% இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏதாவது ஒரு குறை ஒரு மனுஷனுக்கு இருக்கத்தான் செய்யுது. அந்த எஞ்சான் உடம்புல ஒரு ஜான் மலம் இருக்கத்தான் செய்யும் உடம்புல, மனுஷன் உடம்புல, இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த கோடிகளை சம்பாரித்து அனுபவிக்கிறதுக்கு என்ன வழி, இப்போ இத்தனை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பலவிதமான வழிகள் இருக்குது. அது பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, வழிபாடுகள் இருக்குது, ஆன்மீக பரிகாரங்கள், அதே போல் வாழ்வியல் பரிகாரங்கள் நிறையா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ராகுகால வழிபாடு உங்களுடைய சர்ப்பதோஷத்தை நீக்கும். அதாவது சர்ப்பதோஷம் இருந்ததுன்னா குழந்தை பேர், கணவன் மனைவி உறவு, நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்குதுங்க. சம்பாதிப்பாங்க, மாதம் 10 லட்சம் 15 லட்சம் சம்பாதிக்கிற ஆளுங்க இருக்குது. 45 வயசாச்சு சமயம், இன்னும் கல்யாணம் இல்லை, சம்பாத்தியமெல்லாம் சூப்பராக இருக்குது. கேட்டால் ராகு கேது தோஷம், சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போது திருமணமாகலை, குழந்தை இல்லை, கல்யாணம் ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பொருளாதாரத்தில் தடை தாமதங்கள் இருக்குது, சரியான கல்வி, அந்த கல்வியை சரியாக பயன்படுத்திக்க முடியல, இல்லை என் குழந்தைக்கு சரியாக படிக்க மாட்டேது, விபத்து, கண்ட நோய், எதிர்ப்பு, வம்பு வழக்கு பிரச்சனைகள். அடுத்ததாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, வம்பு வழக்கு பிரச்சனைகள், வியாதி, கர்ம வியாதி, அப்பாவுக்கு இருந்தது, அம்மாவுக்கு இருந்தது, எனக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பரம்பரை வியாதிகள். ஸோ இது எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு ராகுகால வழிபாடு அற்புதமாக துணை புரியும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியான வழிமுறைகள் இருக்குது. எல்லாத்தையுமே இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஒருத்தருக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கும், கல்யாணம் ஆகாது. ஒருத்தருக்கு நல்ல கல்யாணம் ஆகிடும், நல்ல மனைவி கிடச்சிருப்பாங்க, நல்ல கணவர் கிடச்சிருப்பாங்க, அற்புதமான குழந்தைகள் இருக்கும், நல்ல வருமானமும் வரும், உடம்புல நோய் தொந்தரவு இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல வருமானம் வரும், நல்ல குழந்தைகள் இருக்கும், கணவன் மனைவி உறவு சிறப்பு இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து அதை அழகாக சால்வ் பண்ணிக்கலாம். வெறும் ராகுகால வழிபாடு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ராகுகால வழிபாடு மட்டும்தான். ஓகே, இப்போது சர்ப்பதோஷம் அப்படிங்கிறதுக்கு வழிபாடை பார்த்துடலாம். சர்ப்பதோஷம்னா இது திருமணத்தை தடை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா, திருமண பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 7-2 குடும்பம் அப்படிங்கிறது 2ஆம் பாவம், 7ஆம் இடம் கலத்திரத்தை சொல்லக்கூடியது. அப்போ 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ ராகுக்கு எதுக்கனுடைய தொடர்பு இருந்தால் அது கண்டிப்பாக கலத்திர தோஷம், திருமணத்தை தடை பண்ணும். சர்ப்பதோஷம், நாகதோஷம் அப்படின்னு என்ன வேணான்னு சொல்லலாம். அப்போது 1, 2, 7, 8 ஏன்னா ராகுக்கு எதுக்கள் தான் ஆப்போசிட் இருப்பாங்க இல்லையா? 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தது, ராகு இருந்ததுன்னா 8ஆம் இடத்துல கேது வந்துடுவார்.
7ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா லக்னத்தில் கேது வந்துடும். இப்போ 1, 2, 7, 8 இந்த பாவகங்களில் ராகு கேது இருந்தால் கண்டிப்பாக அது சர்ப்பதோஷம். கல்யாணமாகவே ஆகாது. நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ராகு தசையோ கேது தசையோ நடந்ததுன்னா அந்த தசை முடிகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ இவங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும், இல்லை திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு அந்த ராகு எப்போ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார், ராகு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு நம்ம எப்படி அந்த ராகுவை நம்ம கொண்டு வர்றது, அதுக்குண்டான வழிபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ராகுவோ கேதுவோ ரெண்டில் யார் வேணாலும் சிம்பிளாக இதுக்கு சரியான கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சரியான கிழமை ஞாயிற்றுக்கிழமை 21 நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில், அதாவது குயவர்கள் செய்த அகல் விளக்கு, இப்போல்லாம் வந்து சிமெண்ட்லேயே வந்துருச்சு, அந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். அகல் விளக்கு, சுத்தமான அகல் விளக்கு, குயவர்கள் செய்த விளக்கு, 21 தீபம், கீழே ஒரு வெத்தலையோ ஒரு அரசலையோ வச்சு அதன் மேலே தீபம் போடுங்க. ஒரே இலையில் 2-3 தீபங்கள் கூட வைக்கலாம். ராகுக்கேது இருக்கக்கூடிய நவகிரகங்களில் ராகுக்கேது இருக்குது இல்லைங்களா, அங்கே நவகிரகங்களுக்கு சென்டரில் கூட நீங்கள் வைக்கலாம். சரிங்களா, தனித்தனியாக வைக்க முடியல அப்படின்னா சென்டரில் கூட வைக்கலாம். மொத்தமாகவே ராகுக்கேதுக்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு வேளையில் இந்த வழிபாடை செய்யணும். தீபம் ஏற்றிட்டு படிக்க வேண்டிய மந்திரம் அப்படிங்கிறது கோளாறு திருப்பதிகம், கோளாறு பதிகம் அல்லது கருடனுடைய காயத்ரி மந்திரம். நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கோளாறு திருப்பதிகவும் கிடைக்கும், கருடனுடைய காயத்ரி மந்திரமும் கிடைக்கும். ரெண்டில் எதாகணும். குறைஞ்சது 21 முறை சொல்லணும். அதற்கு மேலே சொல்கிறது உங்களுடைய இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வழிபாடை செய்துட்டு வந்தால் கண்டிப்பாக சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் பயனடைந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000கணக்கான பேர் எங்கிட்ட வந்த கிளைண்டாக வந்தவங்களுக்கு ராகுகேது சர்ப்பதோஷங்கள் இருந்த நபர்களுக்கு ஒரு 1000கணக்கான பேர்த்துக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது நல்லபடியாகவே நடந்திருக்கு. பாதிப்புகள் நீங்கள் திருமணம் ஆகிட்டுருக்கு, பயன்படுத்தலாம். ரெண்டாவதாக 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலோ, குரு கூட ராகு கேது இருந்தாலோ, இல்லை 5ஆம் அதிபதி ராகு கூட இருந்தாலோ அல்லது கேது கூட இருந்தாலோ குழந்தை பிறக்காமல் இருக்கும். குழந்தை பிறப்பில் பிரச்சனைகள் இருக்கும். அவர்களுக்கு சரியான கிழமை அப்படிங்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற நபர்களுக்கு சரியான கிழமை, வழிபட வேண்டிய கிழமை அப்படிங்கிறது வியாழக்கிழமை. 33 தீபம் எண்ணிக்கை, 33 நல்லெண்ணெய் தீபம். எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் வரும், நெய் தீபம் எங்கேயும் அவசியம் வேண்டாம், பூரா நல்லெண்ணெய் தீபம் தான் வரும். 33 நல்லெண்ணெய் தீபம் வியாழக்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு ஏற்றணும். தீபம் ஏற்றுறது முருகனுக்கு ஏற்றணும். சஷ்டி கவசம் படிக்கணும், அவ்வளோதான். முருகனுக்கு இந்த தீபம் ஏற்றணும், சஷ்டி கவசம் படிக்கணும். கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். குழந்தை பிறந்துருச்சு சார், ஆர்டிசமாக இருக்குது, அவங்களுக்கு ரெடி ஆகணும், சின்ன பிரச்சனையாக இருக்குது, ரெடி ஆகணும், இல்லை உடம்புல குறையோட குழந்தை பிறந்துருச்சு, பிறப்பிலே இருந்து சரி பண்ண முடியாது அப்படின்னா அது சான்சஸ் கிடையாது. இல்லை கண்டிப்பாக ரெடி ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், இல்லை திக்கி பேசுகிறாங்க, பேச்சு வர மாட்டேங்குது, கொஞ்சம் ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இந்த வழிபாடை செய்யலாம். அது புத்திர சோகம்னு சொல்லுவாங்க, செய்யலாம், கண்டிப்பாக ரெடி ஆகும். கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை, ராகு காலத்தில் சின்ன வழிபாடு செய்து அதை சரி பண்ணிக்கலாம். இங்கே வந்து மேக்சிமம் ஒரு 70% கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் இல்லாமல் கணவன் மனைவி இல்லை. இப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்குண்டான கிழமை, ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமைக்கு இந்த வழிபாடை செய்யணும், பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமைக்கு இந்த வழிபாடை செய்யணும். தீபம் தான் போடணும். தீபத்தினுடைய எண்ணிக்கை வந்து 31. இது வந்து கோளாறு திருப்பதிகம் தான் படிக்கணும். நவகிரகங்களுக்கு இந்த தீபத்தை போடலாம், கோளாறு திருப்பதிகம் தான் படிக்கணும். அடுத்தது புவனேஸ்வரியினுடைய காயத்ரி மந்திரம் நெட்டில் அடிச்சிங்கன்னா கிடைக்கும். புவனேஸ்வரி காயத்ரி மந்திரம் படிக்கலாம். அடுத்ததான் பொருளாதாரத்துக்கு பார்த்தோம். பொருளாதாரம் அப்படிங்கிறது எவ்வளோ சம்பாதிச்சாலும் தண்ணி மாதிரி செலவாயிடுது. 10 பைசா மிச்சம் பண்ண முடியல, மேலும் கடன் ஆகிட்டே இருக்குது, விருத்திக்கே விட முடியல. இதுக்கும் நான் உழைச்சி ஓடா தேயிறேன், காசு நிறைய வருது சாமி, எதுவுமே மிச்சம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற ஆளுகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தினமும் ராகு வேலை எப்போ வருதோ, ராகு வேலையில் கடைசி 20 நிமிஷம், சொல்கிற எல்லா வழிபாட்டுக்குமே ராகு வேலையில் கடைசி 20 நிமிஷம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரைட்டா?
இது வந்து தினமுமே பண்ணணும், பொருளாதாரத்துக்காக தினமும் பண்ணணும். எப்படி அப்படின்னா 9 தீபம், அகல் விளக்கில் 9 நல்லெண்ணெய் தீபம் போடணும். இடரினும் தளரினும் திருஞான சம்பந்தர் எழுதிய பாட்டது நெட்டில் கிடைக்கும். அந்த பதிகத்தை படிக்கணும், 9 முறையாவது படிக்கணும். எத்தனை எண்ணிக்கையில் தீபம் போடுறீங்களோ அத்தனை எண்ணிக்கையில் அந்த மந்திரங்களை படிக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து, குழந்தைங்க படிக்க மாட்டேது, ஞாபக சக்தி இல்லை, விளையாட்டில் ஆர்வம் இருக்குது, படிப்பில் ஆர்வம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் செய்யலாம். குழந்தைகள் கொஞ்சம் அவங்களா உணர்ந்துட்டு என்னால் சரியாக படிக்க முடியல, ஞாபக சக்தி இல்லை, ஏதாவது பண்ணணும், ஏதாவது வழிபாடு சொன்னால் செய்யலாம் அப்படின்ற மாதிரி குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் குழந்தைகளையும் செய்ய சொல்லலாம். பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை 2 நாள்லேயே ஏதோ ஒரு நாள் பண்ணலாம். 11 தீபம் போடணும். 11 முறை விநாயகர் அகவல் படிக்கணும். குழந்தைகளுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கணபதி முன்னாடி இந்த தீபத்தை போட்டு வழிபாடு பண்ணணும். 11 தீபம் சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 11 வாரங்கள் செய்யும்போதே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. அடுத்து, விபத்து, கண்டம், ஏவல், செய்வினை, பில்லி சூன்யம், கண்திருஷ்டி, ஓமல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள். செவ்வாய்க்கிழமைக்கு பைரவருக்கு ராகு வேளையில் 21 தீபம் போடுங்க. 21 தீபம், நல்லெண்ணெய் தீபம். சரியா? ராகு வேளையில் பண்ணணும். பாருங்கள், ஒன்று பைரவருக்கு போடலாம், இல்லைன்னா முருகனுக்கு போடலாம், இல்லைன்னா துர்கைக்கு போடலாம். நான் ரெஃபர் பண்ணுறது ஒன்று பைரவர், அதோட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்னா துர்கை. இப்போ இங்கே வந்து பைரவருடைய மந்திரங்கள் சொல்லலாம். அதாவது உங்களுக்கு வந்து பைரவருடைய மூல மந்திரங்கள் இன்டர்நெட்டில் கிடைக்கும். பைரவருடைய மூல மந்திரங்கள் சொல்லலாம். இப்படி இல்லைன்னா அவருடைய பைரவ கவசம்னு இருக்குது. அவ்வளோ தூரம் நம்மளுக்கு படிக்கணும், மூல மந்திரங்களை சொன்னால் போதுமானது. இல்லைன்னா பைரவருடைய காயத்ரி சொல்லலாம். ஓகே. அதே போல் துர்கையினுடைய மூல மந்திரம் அல்லது துர்கையினுடைய காயத்ரி மந்திரம் போதுமானது. 21 தடவை சொல்லணும் குறைஞ்சது. எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் நீங்கிடும். 21 வாரம் கண்டினியூ பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை தவறாமல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஏவல், பில்லி சூனி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிடும். அது வந்து நம்மளால் உணர முடியும், கண் கூட பார்க்க முடியும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ப்ராக்டிக்கலாக பல நாட்களாக, பல வருடங்களாக என்னை நம்பி வர்ற வாடிக்கையாளர்களுக்கு, என்னை நம்பி வர்ற நண்பர்களுக்கு சொல்லி அவங்க நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் மாறின வழிபாடுகளை சொல்லிகிட்டு இருக்கேன். அதே போல் அந்த கர்ம வியாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சரியாகிறதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். 51 தீபம் போடணும். கோளாரபதிகம் கூட வேணாம். இங்கே 51 தீபம் போட்டு சிவபுராணம் படிக்கணும். என்னைக்கு பண்ணணும்? சனிக்கிழமைக்கு பண்ணணும். நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெயில் தீபம் போடுங்க. 51 தீபம் கண்டிப்பாக கர்ம நோய்கள் விலகும். அதை சமாளிச்சுட்டு இந்த நம்மளோட லைஃப் இருக்குது இல்லைங்களா, நம்மளோட லைஃப் ஸ்பேனை இது அதிகம் பண்ணி கொடுக்கும். உறுதியாக 51 வாரம் செய்யணும். கண்டிப்பாக நம்மளோட லைஃப் ஸ்பேனை அதிகம் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் ஒரு 5 வருடம் 10 வருடம் சேர்ந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அது கண்கூட பார்த்த உண்மை. அடுத்தது, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனைகளில் வெற்றி. அதுக்கும் வழியுண்டு. 31 தீபம் போடணும். விநாயகருக்கு முன்னாடி போடணும். இது என்ன கிழமை போடணும்? ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணணும். விநாயகர் அல்லது வாராகி அம்மனுக்கு முன்னாடி இந்த தீபத்தை போடுற மாதிரி இருக்கும். 31 தீபங்கள் போடணும். போட்டுட்டு வாராகி மாலை படிக்கிறதும், வாராகி போட்டிங்கன்னா வாராகி மாலை படிக்கணும். விநாயகருக்கு போடும்போது விநாயகர் அகவல் படிக்கணும். இது உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ, விநாயகரோ வராகியோ எப்படின்னாலும் சரி. அதாவது வந்து மனித தலை இல்லாத தெய்வங்கள். பெண் தெய்வம்னா உங்களுக்கு வாராகி அம்மன், ஆண் தெய்வம்னா கணபதி போடுங்க. வழக்கில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். 31 வாரங்களில் எப்பேற்பட்ட சிவிலாக இருந்தாலும், கிரிமினல் கேஸாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கேஸாக இருந்தாலும் சாதகமாக மாறும். இங்கே வந்து உங்கள் சைடு நியாயம் இருந்தாலும் இல்லைனாலும் இதை செய்யலாம். ஆனால் உங்கள் சைடு கண்டிப்பாக நியாயம் இருக்குது. என்னை வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எங்கிட்ட இருந்து அடித்து பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக உங்கள் கூட நிற்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சைடு சத்தியமாக நியாயம் இருக்குது.
அப்படிங்கிற பட்சத்தில் வாராகி விநாயகர் இல்லாமல் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. சரபேஸ்வரருக்கு 31 தீபம் போட்டுட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. சரபேஸ்வரரை கும்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு 9 வாரங்கள்லேயே உங்களுக்கு ஃபேவராக மாற ஆரம்பிச்சிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு அது. இப்போ சொன்ன வழிபாடு எல்லாமே ராகு வேளையில் தான் செய்கிறீங்க. அதனால தான் ராகு காலத்தில் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு. இந்த பொருளாதாரத்துக்கெல்லாம் தினமும் 9 தீபம் ராகு வேளையில் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக 9 வாரங்களில் பெரிய லெவலில் முன்னேற்றம் உண்டாகும். பெரிய லெவலில் ரீச் கிடைக்கும். 9 வாரங்கள்லேயே ஃபீல் பண்ண முடியும். 2.25 மாதம் அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும். ஆனால் தவறாமல் டெய்லியும் ராகு வேளையில் 9 தீபம் போட்டது தினமும் பண்ணணும். சரிங்களா? டெய்லியும் பண்ணணும். கடைசி ராகு வேளையில் கடைசி 20 நிமிஷம் கண்டிப்பாக அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தே தீரும். மாற்றம் இல்லை. இப்போது என் கணவர் வேலைக்கு போயிட்டுருக்காரு, அவருக்கு வேலை அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை, மனைவி நான் பண்ணலாமா, இல்லை எங்கள் அம்மா எனக்கு பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா வேலையில் இருக்கும்போது ராகு வேலை ஒரு நாள் ஒரு டைம் வந்துட்டு இருக்கும், மாறிட்டு இருக்கும். ஸோ அப்போ பண்ண முடியாது இல்லையா? அப்போது வீட்டில் இருக்கவங்க பண்ணலாம். ஆத்மார்த்தமாக மனமுருகி முழு மனசோட அவர்களுக்கான முழு பிரார்த்தனையோடு செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும். நீ அடிக்கடி இந்த மாதிரி வழிபாடுகள் பரிகாரங்களை பற்றி தனித்தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துட்டு வர்றேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரட்டும். எம்பெருமான் எல்லாத்துக்கும் அருள் தரட்டும். நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.